அண்மை செய்தி. சென்னையில் ஓடும் ரயிலில் பெண்ணை தள்ளிவிட்டு கொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஓடும் ரயிலில் தள்ளிவிட்டு பெண்ணை கொன்றவனுக்கு தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த சென்னையில் ஓடும் ரயிலில் இருந்து பெண்ணை தள்ளிவிட்டவனுக்கு தூக்கு தண்டனையானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். கடந்த 2022 வருடம் அக்டோபர் 13ஆம் தேதி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் தனது முன்னாள் காதலியை ரயிலில் தள்ளி கொன்ற வழக்கில் அவர் காதலனானவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் இந்த வழக்கானது கடந்த 2 வருடங்களாக விசாரணையில் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு இன்று அளிக்கப்படும் என்று கடந்த 27ஆம் தேதி விசாரணை முடிந்த போது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் இன்று சிறப்பு மகளிர் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அப்போது அந்த கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளி கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ஒரே இடத்தில் வசித்து வந்த இந்த சதீஷும் அந்த ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட அந்த பெண்ணும் ஒரே இடத்தில் வசித்து வந்தனர். அப்படிப்பட்ட நிலையில் பெற்றோர் விரும்பவில்லை என்பதன் காரணமாக சதீஷுடன் பேச விருப்பப்படாமல் இருந்த அந்த பெண்ணை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் வைத்து அவர் ரயிலின் முன்னால் தள்ளி அவர் கொலை செய்தார். இதன் காரணமாக பல சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு சதீஷ் ஜெயிலிலேயே இருந்த நிலையில் 2 வருடங்களாக ஜெயிலில் இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்றது. இதில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள் அனைத்தும் சதீஷுக்கு எதிரானதாக இருந்த காரணத்தினால் தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது.